This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப், ரொம்ப ஜென்யூனான ஜாப். ஜாயின் பண்ணால் நமக்கான இன்கம் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆக்கி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பா அவங்க 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது நம்ம உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துல கவுண்டரில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, 6 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்டோட விலை 5 ரூபா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சரிங்க, என் சின்ன குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, பெரியவனுக்கு 7 வயசு ஆகுது, நீங்கள் எனக்கும் என் பெரியவனுக்கும் சேர்த்து மொத்தம் 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி 10 ரூபா கொடுக்குறாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, உங்கள் சின்ன குழந்தைக்கு 5 வயசு சரி, பெரிய குழந்தைய பார்த்தா 7 வயசு மாதிரி தெரியல, நீங்கள் இந்த குழந்தைக்கு 6 வயசு அப்படின்னு சொல்லி கூட ஒரு டிக்கெட் மிச்சப்படுத்தி இருக்கலாம்ல, 5 ரூபா மிச்சமாக இருக்கும்ல, பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் அவனும் தெரியுறான் அப்படின்னு சொல்லி இந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர் கேட்குறாரு. ஆமாங்க, நான் இன்றைக்கி போய் சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு 5 ரூபா அதனால் மிச்சமாக இருக்கும், ஆனால் நான் சொல்கிற பொய்யை என் 2 குழந்தைங்களும் அதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இப்போ நான் 5 ரூபா மிச்சம் பண்ணுதுன்னு நான் நினைக்கலாம், ஆனால் அந்த 2 குழந்தைங்களும் அதை கேட்டுட்ருக்குறாங்க, நல்லா கவனமாக அதை கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம 5 ரூபாய்க்காக நம்ம பொய் சொல்லலாம், வேறு எதுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பொய் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் தோன்றிடும். எப்போ வேணாலும் அவங்க பொய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துடக்கூடாது, நம்ம நேர்மையாக இருக்கணும், எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் அந்த 5 ரூபாய்ங்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் அதை எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், கஷ்டப்பட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப நான் அந்த இதை நம்ம மாற்றிக்க முடியாது, அதுவே நம்மளுக்கு தொடர்ந்து பழக்கமாயிரும், நம்ம குழந்தைங்களும் அதை பழகிக்குவாங்க, அதனால நம்ம எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அப்பா சொல்கிறாரு. இதிலிருந்து அந்த டிக்கெட்காரர் நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இதுதாங்க, நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு பணம் வருது, வேறு பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு இடத்துல பொய்ங்கிறத பழக்கப்படுத்திக்கவே கூடாது, அது நம்மளோட கேரக்டரவே மாற்றிடும். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம்.